பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யோவான் 12வது அதிகாரம் 24வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், சத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்பதாக. கோதுமை மணி, கர்னல் ஆஃப் வீட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். 1999ஆம் ஆண்டில் கிரகாம் மற்றும் கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் ஆகியோர் இந்தியாவின் மயூர்பஞ்சில் தொழு நோயாளிகளுக்கு சேவை செய்யும் ஆஸ்திரேலிய மிஷனரிகளாக வந்தார்கள். அவர்களின் பணியில் மருத்துவ சிகிச்சை, மறுவாழ்வு மற்றும் சமூகத்தால் நீண்ட காலமாக நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு தொழில் பயிற்சி ஆகிய சமூக பணிகளை செய்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் சேவை செய்த மக்களிடையே வாழ்ந்து தங்கள் 3 குழந்தைகளான எஸ்தர், பிலிப் மற்றும் தீமோத்தி ஆகியோரை இரக்கம் மற்றும் தியாகம் நிறைந்த அதே சூழலில் வளர்த்து வந்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் கிரகாம் ஒரு சிறிய தொழுநோய் மருத்துவமனையை மேற்பார்வையிட மனோகர்பூர் என்ற தொலைதூர கிராமத்திற்கு செல்வார். ஜனவரி 1999 அவர் தனது 2 மகன்களான பிலிப்பு மற்றும் தீமோத்தி ஆகியோரை தன்னுடன் அழைத்து சென்றார். கிராமத்தில் மின்சாரம் அல்லது நவீன வசதிகள் இல்லை. இரவில் அவர்கள் தேவாலயத்திற்கு அருகிலுள்ள தங்கள் ஸ்டேஷன் வேகனில் தூங்கினார்கள். ஸ்டெயின்ஸ் குடும்பம் தொழுநோய் சமூகத்தால் மிகவும் நேசிக்கப்பட்டது. மற்றவர்கள் தங்களை தீண்ட தகாதவர்கள் என்று நிராகரித்தாலும் கிரகாம் மற்றும் கிளாடிஸ் அவர்கள் காயங்களை கழுவினார்கள், தங்கள் புண்களுக்கு சிகிச்சை அளித்தார்கள், திறன்களில் பயிற்சி கொடுத்தார்கள், மேலும் அவர்களின் வாழ்க்கையை மீட்டெடுத்தார்கள் என்று நோயாளிகள் பலர் சாட்சியளித்தார்கள். அவர்களின் இளம் மகன்கள் கூட முன்னாள் தொழு நோயாளிகளின் குழந்தைகளுடன் சுதந்திரமாக விளையாடினார்கள். ஜனவரி 22, 23 அன்று இரவு தாமதமாக தாராசிங் தலைமையிலான ஒரு கும்பல் கிரகாமும் அவரது மகன்களும் தூங்கிக் கொண்டிருந்த வாகனத்தை சுற்றி வளைத்தது. கோடாரிகள், தடிகள் மற்றும் திரிசூலங்களுடன் ஆயுதம் ஏந்திய அவர்கள் ஜன்னல்களை உடைத்து குடும்பத்தினரை அடித்து இறுதியில் வாகனத்திற்கு தீ வைத்தார்கள். மீட்பு முயற்சிகளை தடுக்க அந்த கும்பல் கதவுகளை தடுத்ததாக சாட்சிகள் தெரிவித்தார்கள். தீப்பிழம்புகள் வாகனத்தை சூழ்ந்தபோது கிரகாம் தனது மகன்களை பாதுகாத்ததாக கூறப்படுகிறது. இந்த கொடூரமான சம்பவத்தால் கிரகாம், பிலிப்பு மற்றும் தீமோத்தி ஆகிய 3 உயிரோடு எரித்து கொல்லப்பட்டனர். நேரில் கண்ட சாட்சிகள் அந்த இரவின் பயங்கரத்தை விவரித்தார்கள். அலறல்கள், தீப்பந்தங்கள், வெளியேறும் வழிகளை தடுத்தல் மற்றும் தீப்பிழம்புகளை அணைக்க முயற்சிகள் தோல்வியடைந்தது. முழு வாகனமும் எரிந்த பிறகு 3 உடல்களும் அரவணைப்பில் ஒன்றாக பூட்டப்பட்டிருப்பதை எல்லாரும் கண்டார்கள். இப்படிப்பட்ட கொடூர சம்பவத்திற்கு பிறகு கிரகாம் ஸ்டெயின்ஸின் மனைவி அந்த துன்மார்க்கர்களுக்கு விரோதமாக செயல்படுவார்கள் என்று எல்லோரும் எதிர்பார்த்த நிலையில் கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் கொலையாளிகளை பகிரங்கமாக மன்னித்தார். இந்தியாவை விட்டு வெளியேறுவாரா என்று கேட்டபோது இல்லை, இந்தியா என் வீடு என்று கூறினார். தனது கணவரும் குழந்தைகளும் இறந்த அதே மக்களுக்கு தொடர்ந்து சேவை செய்ய தேர்ந்தெடுத்தார். கிறிஸ்துவின் அன்பையும் அவருடைய மன்னிக்கும் சுபாவத்தையும் 2 பேரும் வாழ்ந்து காட்டினார்கள். துன்புறுத்தலின் கீழ் விசுவாசம், தீவிர மன்னிப்பு மற்றும் வன்முறையை எதிர்கொள்ளும் போது உறுதியான அன்பு ஆகியவற்றின் உலகளாவிய எடுத்துக்காட்டாக இவர்களின் சரித்திரம் மாறியது. இயேசுவுக்காக எதையும் இழக்க துணிந்தவர்கள் கோதுமை மணியாக இதே நாளில் இந்தியாவில் விழுந்தார்கள். அந்த மணிகள் பலன் கொடுத்தது இன்றும் அநேக விசுவாசிகளை இயேசுவுக்காக நட்சத்திரமாக செயல்பட வைக்கிறது என்றால் அது மிகையாகாது. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா. நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, எங்களுக்கு முன்னோடினவர்களாகிய அநேக பரிசுத்தவான்கள் தங்கள் ஜீவனை கோதுமை மணிகளாய் விதைத்து உம்முடைய சுவிசேஷத்தை எடுத்து சென்றதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நாங்களும் ஒரு தியாக உணர்வோடு கூட இந்த நாட்களில் ஜீவிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் உமக்குள் இருந்த தன்னலமற்ற அன்பை கர்த்தர் அதிகமாய் ஊற்றுவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும் கண்மணி போல காத்திருளும். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.